அப்படி நிற்கவே இல்லை. எத்தனை கார்கள் எத்தனை வாகனங்கள் இல்லாமல் வந்து நிற்குது. அவ்வளோத்துக்கு கிருஷ்ணா வந்து அன்பு உள்ளவங்களை சம்பாதிச்சு நல்ல ஸ்பெஷலாம் இப்படி நாங்கள் இன்றைக்கு தான் சமைக்கிற கஷ்டம் இல்லை. இப்படி கணக்கு சமைக்கிற கஷ்டம் என்ன அதெல்லாம் சின்ன வேலை. இப்போ வந்து இறைச்சி பொரிச்சு அடிக்கணும். ரஜ்ஜியை பொரிச்சதுக்கு என்ன எல்லாம் இதன் உண்மை பிச்சு பிச்சு போடணும். ரெண்டு சின்னாக்களையும் கூட்டி கொண்டு வா இருந்தாலும் குழம்புதான் நல்ல டேஸ்டா இருக்கு. அதுவும் நல்ல கேரம் மேலே போடும். அப்படி கேரமா சாப்பிடக்கூடாது. நான் தானே சாப்பிடாம இருக்கிறேன். அப்போ கொஞ்சம் பெருசில் எனக்கு போட்டு தாங்கன்னு சொல்லி இப்போ அந்த நான் போட்டு கொண்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை சாந்தி மிஞ்ச வாண்டுருக்க சொல்கிறேன். ஏன் வைக்கப்படுறேன் ஆசை மிகவும் சிறப்பு வாய்ந்த முறையில் பெறுவதற்காக யாழ்ப்பாணம் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களிலும் பெருமளவு வாய்ந்த எஸ்எம்எஸ் இசைக்குழுவினுடைய அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சொன்னேன் ஓகே. அப்போ இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால், அதாவது இன்றைக்கி வந்து உண்மையாகவே நினைக்க முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் கூட இப்படி போயிட்டு அப்படி நிற்கவே இல்லை. எத்தனை கார்கள் எத்தனை வாகனங்கள் இல்லாமல் வந்து நிற்குது. அவ்வளோத்துக்கு கிருஷ்ணா வந்து அன்பு உள்ளவங்களை சம்பாதிச்சிருக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் எல்லாம் வந்திருக்கணும். உங்களுக்கு இன்றைய தெரிஞ்சிருக்கும் என்ன நாள்னு சொல்லி. இப்போ நாங்களும் இன்றைக்கு வீடியோவில் என்ன பதிவு செய்கிறோம், நாங்கள் வந்து எல்லாரும் வந்து பிறந்த நாள் சில பகுதிகளை நாங்கள் காண்பிக்கிறோமே. அது கட்டாயம் வந்து இன்றைக்கு வந்து என்னென்னு சொல்கிறது, அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் கூடுதலாக நாங்கள் வந்து சாப்பாடுகள் கொடுக்குறது, சோட்டிஸ் கொடுக்குறது என்ன. இன்றைக்கு இதெல்லாம் வந்து அவையாவே போய் எடுத்து சாப்பிடக்கூடிய மாதிரி ஒழுங்கு செய்வீங்க. இப்போ ஜூஸாக இருந்தாலும் சரி, சோட்டிஸாக இருந்தாலும் சரி, சாப்பாடு வந்து சுட சுட கொத்துரட்டி எல்லாம் சுட சுட அந்தந்த டைமுக்கு அதை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கேன். இன்றைக்கு வந்து அதெல்லாம் நாங்கள் காணொலியாக பார்க்குறோம். மறக்காமல் எங்களோட வீடியோ வந்து பார்க்குறீங்க. முதலாவது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் வீடியோக்குள்ள ஆஃப் போகிறோமே. அதுக்கு முன்னவா இந்த நாள் கூட கிருஷ்ணாவோட பர்த்டேக்காக நாங்கள் வந்து ஆண்டோட வசனம் வந்துன்னு சொன்னால் கத்திர இடத்துல மன மகிழ்ச்சி ஆயிரும். அப்பொழுது அவன் உரியத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வாராம். மேலே அவருக்குள்ளாக நாங்கள் ஒரு மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக விருப்பமாக இருந்தோம். மேலே எந்த நேரத்திலும் கடவுள் நமக்கு ஒரு சந்தோஷத்தினால நிறைச்சி கொள்வார். வேறு எவ்வளோ மக்களும் இல்லை அன்பு பாசத்தை காட்டி விஷ் பண்ணினாலும் வாழ்த்துக்கள் சொன்னாலும் முதலாவது நாங்கள் கடவுள் எங்களை ஆசீர்வதிச்சுட்டு அவர் எப்பொழுது நாங்கள் நினைவு கூர்ந்ததுக்குள்ளாக இருக்கும் பொழுது இன்னும் பெரிய சந்தோஷத்துக்குள்ளாக கடந்து செல்லுமே சொல்லிக்கொண்டு நான் போக முடியக்குள்ளா என்ன நீங்கள் செய்கிறவன் எப்படி பார்க்குறேன். எப்படி இருக்கு கை உழையுது. ஆனால் பிடிக்கல தான் கிடக்கு. கவனம் என்ன பிள்ளை வேலை கஷ்டம் தானே. அதுதான். ஆனால் வேலைக்கு சமையல் வேலை கஷ்டம் வேணா. வேலை கஷ்டம். ஆனால் ஒரு ஆளுக்கு 2 பேர் சமைக்கிற கஷ்டம் இல்லை. இப்படி கணக்கு சமைக்கிற கஷ்டம் வேணா அதெல்லாம் சின்ன வேலை. இப்போ வந்து இறைச்சி பொரிச்சு அடிக்கணும். ரஜ்ஜியை பொரிச்சதுக்கு என்ன எல்லாம் இதன் உண்மை பிச்சு பிச்சு போடணும். பிச்சு பிச்சு இருக்கும். கொத்து செய்யறக்கா 20 நாள் நடந்து கொண்டே இருக்கு பாருங்க. மாறாக்களுக்கு வந்து நாங்களே என்னன்னு சொல்றது, உடனடியாக செய்து கொடுக்குற மாதிரி சாப்பாடு ஒழுங்கு செய்து கிருஷ்ணா. சுட சுட சாப்பாடு வருமே. சாப்பாடு இப்போ கடையில் எத்தனை மணி சாப்பாடு ரெடியாகும்? சுட சுட 6 மணி பிறகு சுட சுட அளவாக போட்டு வந்துருக்கோம். நீ அளவாக சுட சுட 6 மணிக்கு வந்து மாறாக்களுக்கு ஏற்ற மாதிரி அளவாக சுட சுட சாப்பாடு வந்து வந்துருக்கும். அதுக்கேற்ற அலுவல் போட்டோம்லாம் இப்போ நடந்து வந்துருக்கோம். இப்போ அங்கால வந்து நாங்கள் இப்போ என்ன இந்த சிக்கனை இதுக்கு போட்டுட்டா என்ன கறியும் வைக்கணுமே. கறி வச்சாச்சு புரியண்ணா. ஓ காட் குழம்பு வச்சாச்சு. கொத்து குழம்பு வச்சாச்சு. சூப்பர் எண்ணெயில் ஆரோக்கியமான சாப்பாடு. அதெல்லாம் ரொட்டியா ஸ்டார் பஜார் டேஸ்ட்ல லவ் தான்.
ரொட்டி எல்லாம் மட்டி ஒட்டி வச்சாச்சா? ஓகே. இப்ப என்ன செய்யறதுடா? பிறந்த நாள் மட்டும் கஷ்டப்படணும். சரியா கஷ்டப்படுறோம். பேப்பர் மடிக்கிறது 2:30க்கு வந்து விலங்குகளை சொல்லதான் 2:30 தான் வந்தேன். நாங்க சாப்பிடுற டைம் பார்த்து 1 மணிக்கு போன நிறுத்தினோண்டே வரையில 2 சின்னாக்களையும் கூட்டி கொண்டு வா மோனிகா மோனிகா நித்ரியா போட்டாலும் 9 மணிக்கு மோனிகா நீங்க தூக்கி வச்சு கொண்டு வரலாமோ? பாலுடி புள்ளையே கொண்டு வரோம். எங்க ஓட்டு இங்க பாலுடி புள்ளைய எடுத்த வரல நான் மிஸ் பண்ணினா தானே அன்னைக்கு அந்த அன்னைக்கு சரி இன்றைக்கு கேக் போட்டு அடுத்தது மிஸ் பண்ணிட்டு போவோம். இப்ப நாங்க என்ன சொன்னா சோட்டிஸ் கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு இந்த பேப்பர் மடிச்சு வைக்க நீ எப்படி நேரா வைக்கல இப்படியும் வைக்க நீட் இல்லாம அப்ப நீட்டா மடிச்சு அந்த பேப்பர் ரயில வச்சு கொடுக்கறதுக்காக. சாப்பாடு எப்படி இருந்த மதியம்? சட்டப்படி இருந்தது நல்லா இருந்தது. ஆனா நாங்க பந்திக்கு பிந்திட்டோம். அதான் பிரச்சனை. வேலைக்கு வர சொல்லி தான் சொன்னது கொஞ்சம் லேட் ஆகி வீடியோ எடுத்துக்கொண்டு நாங்க வீட்டை சும்மா டான்ஸ் செய்த அப்ப வீடியோ எடுத்துக்கொண்டோம். கொஞ்சம் லேட் ஆயிட்டு நாங்க எடுத்துட்டு அப்லோட் கொடுக்க போயிட்டார். ஏன்னா சில நேரம் கோப்ரேட் விழுது இருக்கேன் பாட்டு எல்லாம் அதபடியா கொண்டு அப்ப டான்ஸ் எல்லாம் பழகிருக்கிறீங்க? பழக்கையில பள்ளிக்கூடத்துல ஆடினா அந்த வேத பாட்டுக்கு ஆடினா அதை செய்யலாம். பள்ளிக்கூடம் இல்லையோட போன வாங்கி பாக்குறது அதால எனக்கு கண் நோக்குதான் கண் குத்துதல் சொல்ல தெரிய நோக்குதான். அப்ப நான் என்ன கண்ணு போன் பாக்குறது நீ போன் பார்க்க கூடாது கண்ணாடியை தூக்கி போட்டுருக்குறேன். அக்காக்கும் இப்படிதான் வெளிநாட்டுல எல்லாம் சட்டம் வந்துட்டா இத்தனை வயசு அப்புறம் போன் பார்க்கலாம். அது உண்மைதான் நல்லது. அங்கேயும் அப்படியே சட்டம் வந்து நாங்க உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி விடுவோம். பிள்ளைய போன வரைக்குது என்ன மணிக்கா அடுத்த சாப்பாட்டு கட்டங்களை தொடங்கணும். ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு ஒன்று நடந்து கொத்து ஸ்பெஷல் சாப்பாடு. ஸ்பெஷல் குக்கை வந்து இறக்கியிருக்காங்க இந்த முறை. கொத்து ரைஸுக்கு நல்ல ஸ்பெஷலாம். இப்படி நாங்க இன்றைக்கு தான் இப்படி ரொட்டி பீச் வேலை பாருங்க அனுபவம் இதை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு ஆசையா இருந்தது ரொட்டியை பார்த்து. அப்படி போடப்படாது. அந்த கீழே வைக்கிற அந்த ரொட்டின் சூடு வந்து இன்னொரு ரொட்டி கூட அப்படி போட்டு இன்னைக்கு வேலை ஃபுல்லா இரவு ஃபுல்லா வேலை போலாம் கிடக்கு. ரொட்டி எல்லாம் மட்டும் ஒண்ணுமே வட்டி இல்லாம கையெல்லாம் என்ன கஷ்டம் தான் இதெல்லாம் குழச்சி எடுத்தவங்க சாப்பிட்டேன். நாங்கள் நோம்புல விட்ட ரொட்டி சுடுறா உமா அப்படி வராது. பச்சை தண்ணியெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன் தண்ணி ரொட்டி வெட்டுற கத்தியில முட்டல் முட்டை கத்தியில என்ன ஸ்பெஷல்னு சொன்னா நாம புது டாஸ் எல்லாம் இப்படி பயன்படுதுன்னு பார்த்தோம். நான் அதுக்கு தான் சொல்லியிருந்தேன். என்னன்னு சொன்னா பாத்தீங்க என்னைய காட்டாதீங்கப்பா அப்ப என்ன பாத்திரங்கள் எல்லாம் அப்படி இருக்கு பயன்படுது. அப்ப எனக்கு சந்தோஷம் வேண்டி இருக்கு. ஏற்கனவே இப்ப வீட்டுல இங்க வராட்டாலும் ஆனாலும் வந்து வேண்டி வச்சிருக்கேன். அப்ப வெளியாலே நடப்பு கறி வைக்கோ நாளைக்கு. என்னது? ஓ பூச்சியல் உங்களுக்கு
இப்போ எல்லாம் சேஃப்டியாக இருக்குது அதுதானே அதுதான் முதல்ல இடம் ஒன்று பார்த்துனாங்க அதான் சொல்லு பாக்ஸ் ஆயிட்டாங்க கொத்த பற்றி நல்ல மாதிரி சொல்லுவோம் 2 வார்த்தை நேற்று மினக்கட்டை போட்டு வந்துருக்கிறோம் அது வந்து நிறத்தில் பார்ப்பேன் முறையாக இருந்தாலும் குழம்பு தான் நல்ல டேஸ்டாக இருக்குது நல்ல கொட்டை அதுவும் நல்ல கேரம் மாதிரி போடும் அதான் கேரமா இதெல்லாம் அப்படி கேரமா சாப்பிடக்கூடாது நல்லா இருக்கு நாங்கள் சுட சுட சாப்பிட நல்லா இருக்கு இங்கே அப்பா சாப்பிட்ற அப்பா அப்பா சாப்பிட்ற வார்த்தை இல்லை அப்போ லைட்டாக சாப்பிடு கொஞ்சமாக சாப்பிடு சரி ரோசானி எப்படி இருக்குது சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது தானியக்கா இப்போ எங்கே எழும்பி நீங்கள் 2 பேரும் அம்மா சாப்பிட்டீங்களோ வீட்டை போய் இப்போவே நேரம் வந்துட்டுது சாப்பாடு நேரம் லேட்டாக தானே அது சரி எங்களை போல் அதான் ஒரு இனங்கள் மாதிரி கிடக்கு முகசேப்பில் ஒரே இனங்கள் நானும் அது சரி சரியா சொன்னீங்க இங்கே பாருங்க எங்கே போகிறீங்க ஆரட்ட தேடி போகிறான்னு பார்ப்போம் காய் சொல்லுங்க அப்பா தாங்க அப்பா அவன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்ன பார்த்தா இங்கே பாருங்க எங்களோட வீட்டு ராணிங்களை பாருங்க எல்லாரும் இது எப்படி காய் சொல்லுங்க எப்படி காய் இந்த சத்தத்தை பார்த்தீங்களே ஜெரோமி சொல்லுங்க எல்லாருமே இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஓகே இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ 9:30 ஆச்சு 9:30 ஆச்சு தானே நான் தான் கடைசியாக சாப்பிட்றோம் போலோட ஃபங்க்ஷன் இல்லை ரோல் சாப்பிட எனக்கு பசிக்கல ஆனால் இப்போ லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது அப்போ நான் அண்ணாக்கு சொன்னேன் கொஞ்சம் உரைப்பொழிலாம் கூட போட்டுக்கிறேன் இப்போ நான் தானே சாப்பிடாம இருக்கிறேன் அப்போ கொஞ்சம் பெருசில் எனக்கு போட்டு தாங்கன்னு சொல்லி இப்போ அந்த நான் போட்டுக்கொண்டு இருக்கிறேன் அதுவும் அப்படி பேசல எனக்கு மட்டும் இல்லை ஒரு குறிப்பிட்ட கொத்து ஒரு 2-3 பேர் சாப்பிடலாம் அபியும் சொன்னது 7 மணிக்கு தான் சாப்பிட்டு வந்து எனக்கு பசிக்குதாம்மா இப்போ கொஞ்சம் பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு தும்பத்தடியோ வாங்கோ பாருங்க இவ்வளோ கொத்து போடும் ஒரு 5 பேர் சாப்பிடலாம்லோட கொத்து கொத்து கட்டத்தூள் எல்லாம் போட்டு அந்த வேலை அங்கே இருக்குது போடுத்தாங்க இந்த சாப்பாடு வந்து பணம் கொடுத்தா சாப்பிடும் விரும்பி வேணாமா எல்லாரும் சாப்பிட்டு இருந்தாங்க சரி என்ன சொல்றது இப்போ எல்லாம் மழை மலண்டு முடிஞ்சது செய்து முடிஞ்சது மழை தனியாக செய்யலாது இல்லை இது தனியாக செய்யலாம் விடிய அவர் வருவார் விடிய சுவாசத்தான் வருவார் ஆள் நிற்கிறார் எல்லாம் ஒரு இந்த இப்படி கூட்டுறதுறவு இந்த வேலையில் வருமெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் நாய்க்கு சாப்பாடு கொண்டு வராது என்னன்னு சொல்றது இப்போ கொத்தெல்லாம் உண்மையாக நல்லா இருந்ததா உண்மைக்குமே நல்லா இருந்ததா நல்லா ஓ
இப்போ அதான் இப்போ செஞ்சாங்க. இப்போ இதில் 3 முட்டை 2 டிஷ் கறி எல்லாம் போட்டு இப்போ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றோம். இல்லை எங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சார் மீன் இப்போ என்ன செய்தது கோழி சிக்கன் காலெல்லாம் எடுத்து தனியாக சாப்பிட்டது. என்ன ஓ பின்ன சாப்பிட்டு வந்திருந்தா என்னது சொல்றது? நான் தான் வாங்கினது கொடுத்தது பொரிச்ச சிக்கன் கால் பிச்சு போட ஒன்று சொல்லி வாங்கினது. சரி 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 சாப்பிட்டு தானே சாப்பிட்டு முடிச்சா காணும் எங்களுக்கு சாப்பிட்டு நான் வேணாம் எனக்கு இது எனக்கு கொஞ்சம் ரொட்டி ஊதலாக இருக்கு வயிறு சாப்பிட்டது. உண்மை இஞ்சி வசாந்தி நீ இருக்கா நீ கிட்ட இருக்கா சொல்லு இல்லை இஞ்சி வசாந்தி உண்மையா பாருங்க. இப்போ நாங்கள் வந்து இதாக கதைக்கிறோம்ன்றது மட்டும் இல்லை சாந்தி நீங்கள் வாண்டுருக்கா சொல்கிறேன். ஏன் வைக்கப்படுறேன் ஆசை கண்டு இல்லை பாருங்க கஷ்டப்பட்டுருக்கிறாளோ இல்லையோன்றதை முகத்திலேயும் கண்ணிலேயும் தான் ஒரு மனசிட்ட இதை வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை நான் உள் மனசை கண்டு அறிஞ்சு கொள்ளணும் கிட்ட சத்தப்பட ஏன் சத்தப்பட விளங்காது இது என்ன கர்மம்டாப்பா எப்ப போகுது 2 கிடக்க அந்த நிலையில கிடக்க படுக்கிற கண்டு நிற்கிறான் அவங்கள அங்கால விட்டு குத்து குத்துறாங்களே என்ன அது 500 தானே அது 500 ஓ இசை கச்சேரி 11:30 ஆரம்பம். பார்வையாளர்கள் வரலாம். அப்ப உங்களுக்கு வீட்டுல வேலை இல்லையா விடிய இந்த வேலையில காண்டி தான் அவங்க அங்கேருந்து கொண்டு வந்ததே நாங்கள் நிப்பாட்டி விட்டுருக்கிறோம். ஏன்னு சொன்னா இங்க பொம்பளையில் பாவம்ன்றதுக்காண்டி பாருங்க இப்ப இதுல தெரியும் எப்படி என்றது ஆக்கள் என்ன கூப்பிட்டு ரகசியமா இருக்கான்னு கேட்டேன். இங்க வந்து ஃபங்க்ஷன் சொன்னேன் ரகசியமாக கதையில் சொல்லலாமே பரவாயில்ல அது வந்து ஃபங்க்ஷன் சொன்னா உங்களோட இடத்துல வந்து எல்லாரும் ஒன்றா நிற்கலாம். ஆனா தங்களோட ஊர்ல எப்படினாலுமே தான் பார்த்தது என்ன விஷயம் என்ன காரணம் என்ன கேட்டேன். நாங்க எங்களோட ஃபேமிலிக்குள்ள எங்க ஃபங்க்ஷன் வரும்படி எதிர்பார்த்தோம் போய் நிற்கிறேன். போறது மட்டும் இல்லாம நான் போன சாமி தான் கிட்ட போவோம். ஒரு நாளைக்கு கவலையா சந்தோஷமா என்ஜோயா இதுல வந்து பொம்பளையில எதிர்பார்க்கறது வீட்டுல சாப்பாடுகள் செய்ய தேவையில்லை என்ற அந்த பஞ்சை குணம் இல்ல உண்மையான விஷயம் அதுதான். வீட்டுல செய்ய தேவையில்லை தனிப்பட்ட இதுல கொண்டு வாங்க 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 டிஜே டிஜி எந்த ஃபீல் இல்லையன்று இல்லை நீங்க பார்த்தது இல்லைன்னு சொல்லுங்க. அதான் அதை பார்த்துருப்பீங்க அதை கிட்ட நின்று ரசிச்சாதான் நான் இந்த ஃபீல் வரும். இப்போ எதை போயிட்டு சரி என்ன இப்போ சொல்ல போனா பகல் செய்த மாதிரியே வெளியால் மழை பெய்து ஒன்று இருக்கு சரியான மழை. ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு புயல் ஒன்று வந்து கடக்குதுன்னு சொன்னவங்க நான் அந்த அது எங்கே கடக்குதுன்னு சொல்லி தெரியாது. அப்போ அதனடியால் அந்த டைமு அந்த டைமு கூடாக என்ன சொல்கிறது மழையில் வந்துட்டுது. இப்போ இங்கே நிறைய ஆக்களை வந்து நின்றுப்பாங்களே இந்த மழை வந்தபடியால் தான் இப்போ இருங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எல்லாத்தையுமே வந்து தூக்கி அதே விட்டு தந்து இந்த பிறந்த நாளுக்காண்டி தான்.
அப்போ சரி என்ன இப்போ நாங்கள் என்ன நிறைய வேலை அடக்கு அது மட்டும் இல்லை இப்போ சாந்தினியை தனியாக விட்டுட்டு போயிடாதானே என்ன சொல்ல அவளுக்கு கிச்சன் வேலையே ஒரு ஆம்பளையில் அந்த எல்லாம் கழுவுறதுக்கு நிறைய கிடக்கு கடைபிடித்து செய்தீர்கள் என்றால் நல்ல மண்ணு சொல்லி போட்டு ஆச்சியப்பா செய்கிறது வார்த்தையில் மட்டுமில்லாம அதான் சொல்றேன்னு சொல்லி போட்டு யார் செய்கிறது அடுத்த வீடியோ போடுவேன் பிடிச்சு சரி சரி என்ன இப்போ உண்மையான சொல்றது மண்டபம் அதுல செய்யற நேரம் மனுஷன் வந்து ஒன்றை செய்ய நினைக்கிற ஒரு சந்தோஷத்துக்காக அந்த சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்கணும்னு சொன்னால் இப்படித்தான் செய்தா அது ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். தம்பி வந்து வேற இடத்துல இடம் எடுத்துதான் செய்யணும். வெளியில போயிட்டு நாங்க வந்து ஒரு காசை கட்டலாம் சாப்பாட்டுக்கு, அதை செய்துட்டு வரல 4 பேர் கூடணும், அது எறி இது எறி என்னணும், அடிக்கணும் படிக்கணும், தேங்காய் திருவணும், சமைக்கணும், அது ஒரு சந்தோஷமா இருக்கும். இது வந்து எவ்வளவு காசு இருந்தாலும் என்ன கொண்டு கடையில் கொடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு நல்லா இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு போறது வந்து இப்போ சில இடங்கள்ல உண்மைக்குமே அப்படித்தான் நடக்குது. ஆனா நீங்க இப்படி செய்து பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு இழுத்து பறித்து செய்கிற வேலைகள் இருக்குல்ல, நாங்களாம் முடிஞ்சு ஆகிறோம். அதைத்தான் ரீசன் ஆக்கணும். மற்றபடி சில நேரங்கள் அந்த ஒன்று கூடுற நேரங்களில் ஒரு சந்தோஷம் அதை யோசிச்சு இதுக்கு வந்து நாங்கள் ஒரு பதில் சொல்லுவோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறோம் தானே, எல்லாரும் உண்டாக்கிக்கணும், எல்லாம் சொல்லணும். அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன் செய்து முடிஞ்சா பிறகு அந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா அந்த வேலையை செய்து முடிச்ச மாட்டோம். அடுத்த வீட்டை இன்னொரு ஃபங்க்ஷன் நடக்க அப்படியே வரைக்கணும், அது தொடர்ந்து நடக்கும். அப்படி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இது மாதிரி தெரியலேன்னு சொன்னால் வாங்க எங்களோட வீட்டில் இருந்து பழகுவோம். இதைத்தான் நான் உண்மையாக சொல்லுவேன். எப்படி செய்யலாமன்றது வந்து ஒரு ஆலோசிக்கலாம். ஒரு விஷயங்களை ஆலோசிச்சா தான் ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் சரியான முறைக்கு நடந்து கொள்ளலாம் எல்லா விஷயத்துலையும். ஓகே, அங்கே என்று பார்க்க என்ன கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ அதனடியால் வீடியோ என்ன முடிச்சு கொள்ளுவோமே, என்ன வேலை நிறைய கிடக்குது. அடுத்த இன்னொரு அடுத்த ஸ்பெஷல் சொல்லுங்க. அப்ப உங்களோட நடக்காது. எப்படி உண்டு அவனுக்கு தான் இப்படி நடக்க இல்லை. இதானுமே விசுவாசமா இல்ல கேக்குறேன். இப்படி இப்ப இப்படி செய்யணும் போகணும்ன்றதை வந்து ஒரு நினைக்கிறதானே அவனுக்கு தான் அப்படி இந்த 6 மாசம் முடிய தை மாதமே கண்டிப்பா நடக்கும். எல்லாம் வந்து நாங்க சொல்றது நினைக்கிறது இங்க நடக்கிறது இல்லை. இது நடக்க இருக்கிறோம், அதான் நடக்கிறது. ஓகே, அப்ப நாங்க வீடியோ முடிச்சுக்கொள்ளும் பாருண்ணா, முடிச்சுக்கொள்ளும். ஓகே, நாளைக்கு ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.